வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தோட தென்காசி வடக்கு மாவட்ட செயலாளர் எஸ் மாரியப்பன் பேசுகிறேன். இன்னைக்கு சிவகிரியில் செண்பகவல்லி மீட்பு தடுப்பணை மீட்பு மாநாடு ஒரு ஆலோசனை கூட்டமாக இங்கே சிவகிரியில் அனைத்து பகுதியிலிருந்து வந்திருக்கக்கூடிய விவசாயிகள் சங்கத்திலிருந்து பெரிய பெரியவங்கள்லாம் வந்திருந்தாங்க. அவங்களோட ஒரு பயனாளியாக கலந்துக்கிட்டு விவசாயிகளில் அந்த சோறு போட்ட நம்மளோட விவசாயிகளில் அந்த சோறை சாப்பிட்ட அந்த ஒரு நன்றி கடன் விதமாக அவங்களோட ஆலோசனை கூட்டத்தில் நாங்கள் கலந்துக்கிட்டோம். அந்த கலந்துக்கிட்ட போது அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளோ தூரம் அவங்க கஷ்டப்பட்டாங்க வச்சுருக்காங்க அப்படிங்கிறத எல்லாத்தையுமே பேசுனாங்க. நிறைய போராட்டங்களை பண்ணாங்க. இந்த இருக்கக்கூடிய தமிழக அரசும் இதற்கு முன்பே இருக்கக்கூடிய அரசும் அவங்கள கண்டுக்கிடலை அப்படிங்கிறதான் நிஜம். அதனால் நாங்கள் அவங்களுக்கு நாங்கள் எங்களோட கோரிக்கையாக சொன்னது என்னன்னா, நாங்கள் தமிழக வெற்றி கழகம் சார்பாக எப்போவுமே விவசாயிகள் கூட நாங்கள் கண்டிப்பாக உறுதுணையாக இருப்போம் அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டோம். அதே போல் நாளைக்கு எங்களுடைய வெற்றி வேட்பாளர் திருமதி அமுதராணி அம்மா அவர்கள் நாளைக்கு வேட்புமனு தாக்கல் செய்கிறாங்க. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏறத்தாழ விவசாயிகள் சங்கத்தோட சார்பாக ஒரு விவசாயியாவது எங்கள் கூட வேட்புமனு தாக்கலுக்கு கூட நிற்கணும், எங்களுக்கு ஒரு ஆதரவு தரணும் அப்படிங்கிறத அவங்கக்கிட்ட ஒரு கோரிக்கையை வச்சோம். அவங்க அதுக்கு கலந்து பேசிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல முடிவை சொல்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. என்றைக்குமே விவசாயிகள் கூட தமிழக வெற்றி கழகம் இருக்கும் அப்படிங்கிறத எங்களுடைய கழக தலைவர் தளபதி விஜய் மற்றும் பொதுச் செயலாளரோட உத்தரவின்படி நாங்கள் இதை பதிவு பண்ணிக்கிறோம். அதாவது வாசுதேவர் தொகுதியோட முக்கிய பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் பிரச்சனை எல்லா அரசியல்வாதியும் சொல்றது செண்பகவல்லி கால்வாய் திட்டத்தை தான் சொல்லுவாங்க. செண்பகவல்லியை நாங்கள் மீட்டுருவோம் வச்சுருவோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போலதான் எடுத்த உடனே எங்களுக்கு முன்னாடி நிற்கிறது அந்த செண்பகவல்லி திட்டம். அப்போ இந்த திட்டத்துக்கு என்னென்னலாம் அப்படிங்கிறத நாங்களையும் கோர்ட்டில் போய் எல்லா வழக்குகளையும் விசாரித்து இது இரு மாநிலமும் பேச்சுவார்த்தை நடக்கக்கூடிய ஒரு சுமூக ஒரு முடிவு. ஆனால் இதை இழுத்து கொண்டுகிட்டே போய்கிட்டு இருக்காங்க. அன்றைக்கு உள்ள காமராஜர் காலத்தில், எம்ஜிஆர் காலத்துல இருந்து இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாலின் சார் ஆட்சி காலம் வரைக்கும் இதுக்கு எந்த ஒரு விடிவுகாலம் பிறக்கல. வரக்கூடிய தேர்தலில் எங்களோட வெற்றி தலைவர் தளபதி விஜய் அவர்கள் முதல்வர் ஆகும் பட்சத்தில் கண்டிப்பாக இதற்கு உண்டான முடிவை எடுத்து சுமூக முடிவு எடுத்து பேச்சுவார்த்தை நடத்தி கண்டிப்பாக செண்பகவல்லி கால்வாய் திட்டத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைப்பார் அப்படிங்கிறத பெருமையாக சொல்லிக்கிறோம்.